வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சீலிங் ஃபேனுக்கு எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா இதனுடைய பைப்போட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அடி கூட வராது, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இதோட சைஸ் அப்படி சொல்ல போனோம்னா 3/4 அடி தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம பைப் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1.5 அடி கிட்டத்தட்ட வரும். ஹைட்டு, அதாவது பைப்போட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஏர் சர்க்குலேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ஏர் பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ஃபுல்லாக நமக்கு கீழே வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 70 rupees வருது ஆஃப்லைனில். இதுவே ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அதோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு நெட் ஒன்று, போல்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கு ஒன்று போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு போல்ட் இருக்கும், நீங்கள் மேலே கழட்டு போதும் பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு போல்ட் இருக்கும். நான் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த பைப்பை மட்டும் நம்ம போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பைப்பை வெளில எடுத்துடலாம். ஸோ பைப் பார்த்திங்கன்னா இந்த பைப் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 1.5 அடி பைப் இது. ஸோ அதேமாரி நீங்கள் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஹோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு, நீங்கள் டைட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ஒரு ஊக்கு ரிமூவ் பண்ணியிருப்போம். ஏன்னா அது சேஃப்டிக்காக உள்ளது. ஃபேன் பார்த்திங்கன்னா அது ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம போல்ட்டு லூஸ் கண்டிஷனில் இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆகி வந்துடும். அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு, இந்த ஊக்கு. ஸோ இதை நம்ம இந்த ஊக்கை நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த போல்ட் லூஸ் ஆகி வந்தால் கூட அந்த ஊக்கை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த போல்ட் வெளில வராது. ஸோ அதனால தான் சேஃப்டி லாக் மாரி நம்ம அதை போட்டு வச்சுருக்கோம். அந்த ஊக்கு நீங்கள் மிஸ் ஆகிட்டா கூட வேறு ஏதாவது கம்பி கூட நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க கம்பியை. அதுதான் நமக்கு சேஃப்டி. பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயர் பார்த்திங்கன்னா உள்ளே ஈஸியாக விட்டுடலாம் இந்த ஒயரை. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் கீழேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹோலில் தான் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா போல்ட்டு போட வேண்டியது. இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுக்கு பார்த்திங்கன்னா நான் கலர் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயர் கொடுத்துருக்கோம், மேலே பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே உள்ள ஒயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் அதில் வேறு எந்த வித சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஃபேஸ் ஒயரை பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துட்டேன். நியூட்ரல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூட்ரல் பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொடுத்துடணும். இதில் நீங்கள் மாற்றி கனெக்ஷன் கொடுத்தாலும் இதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபேன் கரெக்டாக தான் ஓடும். நியூட்ரலில் ஃபேஸை கொடுத்தாலும், ஃபேஸை நியூட்ரலில் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கும். நீங்கள் பேக் சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒயரில் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.